ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான நம்ம கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் எச்சு ஊறும், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கத்திரிக்காவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிற பர்சன் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோம். மிளகு, சீரகம், அப்புறம் தனியா, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் வந்து ட்ரையாக நம்ம வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் இதில். இப்போ அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ட்ரையாக வந்துட்டு நம்ம மசாலாவை வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் ஒரு சூப்பரான மசாலா இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இப்படி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே பொதுவாக உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நிறைய வந்து செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம், தட்டுக்கு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுலன்னா செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வந்துட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ பூண்டு எல்லாத்தையும் நல்லா நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலில். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனும் நல்லா வந்து வதங்கி வரணும். பாருங்கள், ஆனியன் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து பொருட்கள் சேர்க்க போகிறோம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆனியனும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து வதங்கணும் ஆனியனு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரணும். இது மூணுமே வந்து நல்லா சூப்பராக வதங்கி வந்தால் தான் நமக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து வதங்கணும். நமக்கு வதங்கிறது தான் நமக்கு டேஸ்ட்டு. நம்ம தண்ணி ஊற்றி இது வதக்க போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு சால்ட் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டாச்சு. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுறணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு. நம்ம எல்லா பக்கமும் நல்லா அந்த மஞ்சள் பொடி, உப்பு வந்து கரெக்டாக வந்து சேரணும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கத்திரிக்காய் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க யாராவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை பெரியவங்க தானே நல்லா ஸ்பைஸியாகவே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வறுவல். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல, எல்லாமே மூடி போட்டு வேக வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இப்போ நல்லா வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப வந்து சூப்பராக நமக்கு அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். போனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்திருக்கு நமக்கு. நான் வந்துட்டு புளி கொஞ்சமாக வந்து கரைச்சிட்டு சேர்த்துருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு புளி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஒரு தக்காளியை வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து கொஞ்சமாக தான் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு நமக்கு. நல்லா வந்து வதங்கி வரணும். நம்ம மூடி வைக்கிறதுலேயே வந்துட்டு நல்லா வந்து வெந்து கிடைக்கும் நமக்கு கத்திரிக்காய். அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி வந்து எதுவும் சேர்த்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடி சேர்த்ததுமே நமக்கு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நமக்கு வறுவல் வந்து. டேஸ்ட்டாக வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து தான் வந்து பொடி பண்ணியிருக்கோம். அதனால் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் வந்துட்டு நல்லா ஊறி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சுத்தமாக கத்திரிக்காவே பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.